வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது பீட்டர் பேன்ஸ் நெவர்லாண்ட் நைட்மேர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் டெரிஃபயர் படங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஸ்டைல் ஆஃப் ஒரு த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக குழந்தைகள்லாம் சேட்டப் பண்ணாங்க அப்படின்னா பூச்சாண்டி கிட்ட பிடிச்சி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பூச்சாண்டியை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கதை தான். அந்த பூச்சாண்டியோட பேர் தான் பீட்டர் பேன். இவனோட வேலை என்னன்னா, அந்த குழந்தைகளெல்லாம் பிடிச்சிட்டு போய் நெவர்லாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறான். யார் இந்த பீட்டர் பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கதை தொடங்குது. அந்த டைமில் ஒரு மேஜிக் ஷோ மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையனை ஐடென்டிஃபை பண்ணுறான். அந்த பையனை அவன் வீட்டுக்கே போய் கடத்துறான். அதுக்கு இடைஞ்சலாக இருந்த அவனோட அம்மாவை கொடூரமான முறையில் கொலை பண்ணுறான். இன்ஃபேக்ட் அந்த சண்டையில் பீட்டர் பேனுக்கு இருக்குல்ல, அவனோட முகத்திலையும் சில சேதங்கள் ஏற்படுது. இது நடந்து 15 வருஷங்களுக்கு அப்புறமாட்டு பிரசன்ட்ல இன்னொரு பையனை ஐடென்டிஃபை பண்ணுறான். அவன் தான் மைக்கேல். மைக்கேலோட அக்கா தான் வெண்டி, நம்ம கதையோட ஹீரோயின் வைங்களேன். ஸோ வெண்டி மைக்கேலை எப்படி மீட் எடுக்கிறாங்க அண்ட் அந்த சைக்கோக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் தொடங்கின விதமே ஒரு நீட்டான ஃபேரி டெய்லோட தொடங்கும். அதாவது குழந்தைகள் எல்லாத்தையும் அந்த நெவர்லாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு பாதுகாப்பாக பீட்டர் பேன் அப்படின்ற ஒரு நபர் இருப்பான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. என்ன இது குழந்தைகளுக்கான படம் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா திடீர்னு கொடூரமான முறையில் ஒரு கொலை நடக்குது. அதை தொடர்ந்து நிறைய கொலை சம்பவங்கள் அப்படின்றது நடக்குது. இன்ஃபேக்ட் பயங்கரமான பிளட் ஷெட் இந்த படத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனாலே இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் மைக்கேலோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஜோய், அவனை கடத்துறதுக்காக நம்ம பீட்டர் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் அப்படின்றது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஆல்சோ முன்னாடி கடத்திருப்பான்ல ஜேம்ஸ், அவனுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இந்த கதையில் அமைச்சிருந்தாங்க. டியூரேஷன் வைஸ் 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஓரளவுக்கு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இருந்தாலும் இந்த படத்தில் அந்த கிரிப்பிங் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கில்லர் என்ன பண்ண போகிறான், அடுத்து யாருக்கு என்ன ஆக போகுது, அந்த மாதிரியான பரபரப்புலாம் பெருசாக இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அவன் பாட்டுக்கு நார்மலாக நிறைய பேரை கொலை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த பீட்டரை பற்றிய டீட்டெயிலிங்கும் சரி, அவன் கடத்தக்கூடிய நபர்கள் தான் அடுத்த பீட்டரா இருப்பாங்களா அப்படின்றத பற்றிய இன்ஃபர்மேஷனும் சரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கலாம். முடிச்ச விதம் ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக தான் முடிச்சிருப்பாங்க. பட் டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட வயலன்ஸ்னாலே இது வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.